ஹாய் கைஸ், நம்ம ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த லேண்ட் ஆஃப் வாரியர் சீசன் 2 இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிடுச்சு. பேட்டில் த்ரூத்தை போட்டு சொதப்புன மாதிரி இல்லாமல் இது உண்மையிலேயே செமையா எடுத்திருக்க மாதிரி தான் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவோட கேங்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி சோலாலோட காம்படேட் பண்ண போற அந்த சீனை தான் காட்டுறாங்க. ஃபைட்டும் பயங்கரமாக நடக்குது. ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட கேங்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஹூலியா அப்புறம் அவங்களோட கேங் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களோட எல்லா பவர்ஸையும் யூஸ் பண்ணி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல என்னமோ நம்ம ஹீரோவோட கேங் தான் வின் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாமே தலைகீழா மாற ஆரம்பிக்குது. ஃபைட்ல நம்மளோட 8 காலும் பிச்சுட்டு போக ஆள் அப்பவும் கிவ் அப் பண்ணாம வெறி கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு உள்ள வேண்டிய ஒரு பயங்கரமான அடியை நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிக்கிறாங்க. அவங்களோட உண்மையான ஃபார்மும் வெளியே வந்துடுது. அங்கிருந்த மொத்த சோல் மாஸ்டர்ஸும் அதை நோட் பண்ண அவங்களும் டக்குன்னு அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிறாங்க. ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ண நம்ம ஹீரோவோட கேங் அந்த மேட்சை திரும்ப தலைகீழா மாத்த ஆப்போனன்ட்ஸ் யாருமே அவங்க பவர்ஸை யூஸ் பண்ண முடியாம ஆயிடுது. பவர்ஸை யூஸ் பண்ண முடியாம எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. முடிவு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பிபியும் சண்டையை நிறுத்திட்டு ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ண ட்ரெஸரிஸும் நம்ம ஹீரோவோட கேங்குக்கு சொந்தமாகுது. அவங்க எல்லாரும் அந்த வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்க நம்ம பிபி சரி ஆட்டம் முடிஞ்சிருச்சு, அந்த சோல் பீஸ்ட்டை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க எல்லாரும் இங்கிருந்து போகலாம். நம்ம ஹீரோயின் ஒரு பீஸ்ட்னு இவ்வளவு காலமா அவங்க ஐடென்டிட்டியை மறைச்சு அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்ததாவும் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மால அந்த நிலைமையிலயும் அவங்கள விட்டு கொடுக்காம அவ ஒரு பீஸ்ட்ங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும், அவளை தொண்ணுனா என்னை தாண்டி தான் தொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களையே பகச்சிக்கிறாரு. சோலாரோட பவர்ஸை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களும் அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அகாடமி மாஸ்டர்ஸும் அவங்க மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ண அவங்க எல்லாரும் தனக்காக கஷ்டப்படுறத பார்க்க முடியாம நம்ம ஹீரோயினே வெளியே வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் அப்பவும் அவங்கள விடாம ஆளும் வெளியே வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண அவர் அப்பாவோட பவரான ஹேமரையும் யூஸ் பண்றாரு. ஆனா அப்பவும் அவரால் முடியல. அவங்க 2 பேரும் பயங்கரமா காயப்பட அப்பதான் மேல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, பிபி என்ன தேடி இருந்தா என் பையனை நீ காயப்படுத்துவ. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா மரண மாசம் தக்லீஃப் கமல் மாதிரி வந்து நிக்கிறாரு. அவரோட பவர்ஸை பத்தி பிபிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல. டேங் ஹோன்னு சொல்லிட்டு அவங்களே களத்துல இறங்குறாங்க. நம்மளும் 7 சோல் ரிங்ஸோட அவர் ஹேமரை யூஸ் பண்ணி அப்படியே ஒரு போடுறாரு. அவங்களும் டிஃபெண்ட் பண்றாங்க. ஆனா ஆள் திரும்ப அதை எடுத்து ஒரு போட அவங்க பவர்ஸ் மொத்தமும் காலியாகுது. அதுல இருந்து வந்த எனர்ஜிஸால அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேரும் மயக்கமாக அவ்வளவுதான் ஆள் நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோயினையும் தூக்கிடுறாரு. இவ்வளவு காலமா அவரை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக அகாடமி மாஸ்டர்ஸ்க்கும் டைம் சொல்லிட்டு வந்த மாதிரியே ஆள் அந்த இடத்த விட்டு காணாம போக நம்ம பிபியோட ஆளுங்க எங்களுக்கு உடனே அனுமதி கொடுங்க மாஸ்டர், நாங்க அவனை பிடிக்கிறோம். உங்களால அவனை பிடிக்க முடியும்னு நினைச்சீங்களா, எல்லாரையும் போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்பதான் அவங்க கையில ரத்த காயம் இருக்குதே நமக்கு தெரியுது. டான்ஹோ ஒரு நாள் எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும், அப்ப நான் உன்னை ஒட்டு மொத்தமா முடிக்கிறேன். இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சோலால் கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம அகாடமி சீஃபும் இன்னையோட நம்ம அகாடமி கலையுது, எப்ப இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வருதோ அப்ப நம்ம திரும்ப சந்திக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா நிலைமை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் ஒரு கட்டத்துல சரின்னு சொல்ல அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட நீ பல மில்லியன் லைஃபை கடந்த ஹெக்டா பீஸ்ட், என்னைக்கா இருந்தாலும் சோல் மாஸ்டர்ஸால உனக்கு ஆபத்து தான், நீ டாக்ஸன் கூட இருக்கிறது அவனுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு அவரு சொல்ல அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்னைக்கு லெவல் 60 கடந்து ஒரு உண்மையான ஹியூமனா முழுசா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறியோ அப்ப நீ திரும்ப அவனை தேடி வா, அதுதான் எல்லாருக்குமே பாதுகாப்புன்னு அவரு சொல்ல அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்றாங்க. நம்மளும் அவரே அறியாம அவரோட பவர்ஸ் அப்படியே யூஸ் பண்ண அவருக்குள்ள இருந்த சோல் பவர் வெளியே வந்து நம்ம ஹீரோயின் கையை அப்படியே பிடிச்சிக்குது. அது ஒரு பிரேஸ்லெட்டாவும் மாற அவங்களும் அப்படியே கண்ணீர் விட்டுட்டே அவரை விட்டு பிரிஞ்சு போறாங்க. இந்த பக்கம் சோலாலு நம்ம ஹீரோயின் மாதிரியான ஒரு லெஜெண்டரி சோல் பீஸ்ட் தப்பிச்சதை நினைச்சு அவங்க ஒரு பக்கம் சமகான்ல இருக்க காயப்பட்ட அவங்க ஆளுங்களை சரி பண்ணிட்டு திரும்ப அவங்கள தேடுற மிஷின் அவங்க ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஆனா மாஸ்டர் நம்ம பண்ற வேலை 7 கிரேட் கிளான்ஸுக்கு எப்ப வேணா தெரிஞ்சிடலாம். அவங்களும் லைட்டா டென்ஷன் ஆயிட்டு என்ன பார்த்தா அவங்களுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியே தெரியுது. என்னைக்கா இருந்தாலும் 7 கிரேட் கிளான்ஸை நான் கண்டிப்பா முடிச்சிடுவேன். அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினை கொண்டு அவங்களோட சொல்றீங்க உங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கண் முழிக்கிறாரு. ஆள் முழிச்ச வேகத்துக்கு நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்க அவருக்கே எல்லாமே புரியுது. அவ என் கூட இருக்குது எனக்கு ஆபத்துன்னு அவ நினைச்சிருப்பா, அதான் என்னை விட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவர் அப்பாவும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நம்மால அதுக்காகலாம் என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க
அவங்கள தேடி கிளம்ப போறாரு. ஆனா அவர் அப்பா முன்னாடி வந்து ஒரே பஞ்சு விட்டு அவரை பறக்க விட, நீ என்ன தோக்கடிக்கிற அளவுக்காவது ஸ்ட்ராங் ஆனாதான் உன்னால அவ்வளவு ப்ராடக்ட் பண்ண முடியும். நம்மளும் ட்ரை பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றதுதான் சரிங்க இதை புரிஞ்சுட்டு அவரும் அவரோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ண ரெடி ஆகிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஸ்டார் ஃபாரஸ்ட் பீஸ்டுகளுக்கே சொந்தமான அந்த இடத்த தான் இப்ப காட்டுறாங்க. ஆயிரக்கணக்கான பீஸ்ட் அங்க சுதந்திரமா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் இப்ப ஒரு வழியா அவங்களுக்கு சொந்தமான அந்த இடத்துக்கே திரும்ப வராங்க. ஆனா அவங்க சுதந்திர காத்து சுவாசிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சம்பவம் அதை நம்ம ஹீரோவும் சென்ஸ் பண்றாரு. ஓ ஆபத்து, அது என்னால உணர முடியுது. அவர் அப்பாவும் அவர் மயக்கத்துல இருக்கும் போது தண்ணி அறியாம அவங்களுக்கு கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை பத்தி சொல்றாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த ஜெயின் ஸ்பைடர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு அப்படியே நம்ம ஹீரோவோட பவரை இப்ப சென்ஸ் பண்றாங்க. டாங்ஸன், அப்ப நீ கூட தான் இருக்கியா? இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க சேஃப் ஆயிட்டதை ஃபீல் பண்ண என்னடான்னு பார்த்தா அந்த சலந்தியை அடிச்சு துரத்திட்டு இப்போ ஒரு பிரம்மாண்டமான ஏப் அந்த இடத்துக்கு வருது. இதுதான் நம்ம ஹீரோயின் போன சீசன்ல அடிக்கடி சொல்லிட்டு இருந்த அவங்களோட ஃப்ரெண்டு எர்மைங்க. ஆள் பார்க்க முரட்டுத்தனமா இருந்தாலும் இவ்வளவு நாள் எங்களை பார்க்க வரவே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேல லைட்டா கோச்சிக்குது. அவங்களும் அப்படி இப்படின்னு அதை சமாதானப்படுத்திட்டு ஸ்டார் ஃபாரஸ்டோட சென்டர் ஏரியாவுக்கு இப்ப போயிடுறாங்க. இந்த சென்டர் ரீஜன் ஃபுல்லா டைட்டன் பீஸ்டோட ஏரியா. ஆமா, டாமிங் எங்கன்னு அவங்க கேட்க அவன் மேல ரொம்பவே கோவமா இருக்கா. உன் கூட எல்லாம் பேச மாட்டான். நம்ம ஹீரோயினும் அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புற மாதிரி ஒரு டிராமாவை போடுறாங்க. நம்ம டைட்டன் எப்போ கோர் ஏரியா விட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்ல இருக்கிற மத்த பீஸ்ட் ஒன்னு கொன்னுடும். பரவாயில்ல, டாமிங்கே என்கிட்ட பேசாதப்ப நான் இதுக்காக உயிரோட இருக்கணும். டக்குன்னு அந்த லேக்குள்ள இருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் அப்படியே வெளியே வருது. இது ஒரு டைட்டன் பீஸ்ட் ஸ்கை பைத்தான். ஆள் ஏப் மாதிரில கொஞ்சம் மெச்சூரிட்டியா தான் இருக்காரு. நீ பிறந்து வளர்ந்த இந்த இடத்தை விட உனக்கு ஹியூமன் வேர்ல்ட் தானே அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அவங்களும் அப்படிலாம் எதுவும் இல்லை, எனக்கு எப்போதுமே ஸ்டார் ஃபாரஸ்ட் தான் என்னோட வீடு. ஆனா ஹியூமன் வேர்ல்ட்ல நிறைய ஃபன் நமக்காக இருக்கு. அவங்க முத அங்க போனது சோல் காயின்ஸ், ஸ்கூல்ல ஜாயின் பண்ணது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா பாஸ்ட்ல அவங்க சின்ன பசங்களா இருந்த மாதிரி லைட்டா மாத்திட்டாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா அவரை விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் அகாடமி, நம்ம மாஸ்டர் அவங்க கேங்க எடுத்துக்கிட்ட ட்ரைனிங், 7 டெவில்ஸ்னு அவங்களுக்கு கிடைச்ச பேரு, அதை வச்சு அவங்க சோல் காம்படிஷன்ல கலந்துக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கடைசியா சோலால் கூட நடந்த மேட்ச். சோலாலோட மாஸ்டரான நம்ம பிபி அவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள பிடிக்க ட்ரை பண்ணுது. ஆனா கடைசி நேரத்துல நம்ம ஹீரோவோட அப்பா அவங்கள காப்பாத்தினதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. ஒன்றையே காயப்படுத்த ட்ரை பண்ணாங்களா, நான் அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம டைட்டனியம் டென்ஷன் ஆகுது. டாமிங், நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு, நீ இனிமே எங்களை விட்டு போக மாட்டீல. நம்ம ஹீரோயின், ஆமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், இந்த இடத்துக்கு யார் இன்சார்ஜுங்கிறத நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்களா என்ன? இங்க ஒரு பக்கம் ஜாலியா இவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் அப்பா சோல் பீஸ்ட்டை பத்தின கதையெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பீஸ்ட் எப்ப 1,00,000 காலத்தை தாண்டுதோ அப்ப அதுக்கு ஒரு ட்ரிபுலேஷன் கிடைக்கும். அதுல அது ஜெயிச்சிடுச்சுன்னா அதால ஹியூமன் ஃபார்மை எடுக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் அதோட லைஃப் ஸ்பேனும் ஹியூமன்ஸோடது மாதிரியே லிமிட்டட் ஆயிடும். அதனாலேயே பல பீஸ்ட் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அவர் அம்மாவும் அப்படிப்பட்ட ஒரு சோல் பீஸ்ட் தான். ஹியூமனா மாறினதுக்கு அப்புறம் அது அதோட 60வது லெவல்ல கடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது பீஸ்ட்டுங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஆள் சொல்ல. ட்ரைனிங்கும் அப்படியே செமையா போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே சில சோல் மாஸ்டர்ஸ் தான் காட்டுறாங்க. இந்த சோலால் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்களை கேட்கறதுக்கு இங்க ஆளே இல்லையா என்ன? நம்ம கிளான் மாஸ்டர்ஸ்லாம் செலிசன் போயிட்டதுனாலதான் அந்த பேபி வாலாட்டிட்டு இருக்கா. ஆமா, பழைய மாஸ்டர்ஸ் ஆகாம இருந்திருந்தா அவளால அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா என்னன்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் அவங்க மனசுல இருந்த காண்டெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு இருக்க. அப்பதான் அங்க யாரும் வர மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம பேபியோட கையால் தான். இவனை கோஸ்ட் சோல் மாஸ்டர் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அவனை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் நடுங்க ஆரம்பிக்க ஆளும் அவன் பவரை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரேடியா பிடிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் திரும்ப நம்ம ஹீரோவோட ட்ரைனிங். ஆள் வழக்கம் போல அவர் அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு, சரி எவ்வளவு நாள்ல நான் திரும்ப ஊவை பார்க்க போலாம், 10 வருஷத்துல நாள் சொல்றாரு. என்னது அவ்வளவு நாளா? ட்ரைனிங் ஸ்பீடை டபுள் பண்ணிடலாம், ராத்திரி பகல்ல நான் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்தான், அப்ப நீ செத்துடுவேன். ஆளும் டக்குன்னு சோல் காம்படிஷன்ல அவர் வின் பண்ண ஒரு ஸ்கெலிட்டனை வெளியெடுக்கிறாரு. இது விஸ்டம் ஸ்கெலிட்டன், இதை எனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டா என் கல்டிவேஷன் ஸ்பீடும் அதிகமாயிடும்ல. ஆனா அவரோட அப்பா இது கிட்ட 50,000 வருஷம் கல்டிவேஷன் இருக்கு, இதை உனக்குள்ள ஏத்துக்கிற அளவுக்கு உன் உடம்பு இன்னும் தயாராகலன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படி அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை அந்த பீஸ்ட் பிடிச்சி வச்சிருக்கிறத காட்டுறாங்க. நீ உன் அளவுக்கு மீறி கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க, இதை கண்டிப்பா உடம்பால தாக்கு பிடிக்க முடியாது. அவங்களும் கெஞ்சு பாக்குறாங்க, அதை எதிர்த்து பாக்குறாங்க. ஆனா கடைசியில அவங்களே அவங்கள காயப்படுத்திக்க. வழக்கம் போல அந்த 2 பீஸ்டும் மனசு மாறிடுது. அவங்களும் மரியாதையா அந்த கல்டிவேஷன் ரைடிஸை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அதை வாங்கிட்டு திரும்ப தனியா போய் அவங்க கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண. இந்த பக்கம் நம்ம அகாடமி, நம்ம ஹூஜியா மட்டும் அவங்கள விட்டு போகாம ஒண்ணுமா அங்க சுத்திட்டு இருக்காரு. நம்ம எர்லாங் டீச்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல அவரு கையெல்லாம் முறிச்சு தள்ள ஆளும் இங்க இருந்த வரைக்கும்
போதும், நானும் இங்கிருந்து கிளம்புறேன். அப்படி வாடா வலிக்கு. இனிமே இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாங்கிறத தெளிவா யோசிக்கலாம். ஆனா போனவர் அவர் அகாடமியை ஸ்பை பண்ணிட்டு இருந்த சில பேரை போட்டு தள்ளிட்டு இருக்க. நம்ம டீச்சர்ஸ் கேங்கும் இப்போ இங்க வந்துடுறாங்க. நம்ம மாஸ்டர் அவர்கிட்ட இருந்த ஒரு எல்டர் பேட்சை காட்டி அவனுங்க எல்லாரையும் அங்கிருந்து ஓட விட்டுடுறாரு. ஹோஜியாவும் உண்மையிலேயே அவரோட மாஸ்டர்ஸ்க்கு குட் பை சொல்லிட்டு அப்படி அங்கிருந்து கிளம்ப நம்ம அகாடமி சீஃப் டான்ஹோ நம்மள அங்கிருந்து காப்பாத்தினதும் இல்லாம இந்த பேட்சை நமக்கு கிஃப்டாவும் கொடுத்துருக்காரா. நம்ம மாஸ்டர் இதை அவர் கொடுத்தாருன்னு நான் இப்ப சொன்னேன். அப்ப அங்க வந்த ஒருத்தர் எம்பரர் சூயி உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. நம்ம மாஸ்டரும் நேரம் அங்க போக எம்பரர் சமீப காலமா சோல் மாஸ்டர்ஸ் காணாம போறது அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி அதை பத்தின மொத்த டீட்டெயில்ஸையும் அவர்கிட்ட காட்டுறாரு. எனக்கு என்னமோ சோலால் மேலதான் சந்தேகமா இருக்கு. உங்க டேலண்ட்டை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ராயல் சோல் மாஸ்டரா எங்க கூட ஜாயின் பண்ணணும். இந்த பிரச்சனைக்கு உங்களால மட்டும்தான் ஒரு முடிவு கட்ட முடியும் நான் சொல்லேன். நம்ம மாஸ்டர் ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்க மாட்டாரு. ஆனா க்ரோன் பிரின்ஸும் 7 டெவில்ஸை நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். உங்களை மாதிரி ஒருத்தர் எங்க ஆளுங்களை ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா சோலால நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆளும் அவங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு வழியா அவங்க கூட ஜாயின் பண்ண இந்த பக்கம் ஸ்டார் ஃபாரஸ்ட் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் ஏதோ சவுண்ட் கேட்டு போறாங்க. அங்க ஒரு குட்டி ஃபாக்ஸ் ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கு. அவங்களும் அதை ரிலீஸ் பண்ண நிறைய சோல் மாஸ்டர்ஸ் இப்ப அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. ட்ராப்ல மாட்டியிருந்த சின்ன சின்ன பீஸ்ட் எல்லாம் இறக்கமே இல்லாம அவனுங்க காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் எப்படியோ அவர் அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. அவரும் விஸ்டம் போன அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க அவருக்கு ஹெல்ப் பண்ண உள்ளுக்குள்ள ஆளுக்கு லைட்டா பயமா தான் இருக்கு. இவ்வளவு அவசரப்படுறான், இவனால எப்படி இதோட டெஸ்ட்டை பாஸ் பண்ண முடியும்? இந்த பக்கம் வேலையை காட்டிட்டு இருந்த அந்த சோல் மாஸ்டர்ஸ்க்குலாம் நம்ம ஹீரோயின் சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ திடீர்னு நம்ம ஹீரோயின் இப்ப அங்க வந்துடுறாங்க. அவரும் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவங்க அப்பா கிட்ட தயவு செஞ்சு எங்களை பிரிச்சிடாதீங்க. அவரும் அட நான் ஏன்பா பிரிக்க போறேன், நமக்கு இருக்கிறது கொஞ்ச காலம் தான், அதுல நீ ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆளும் செம ஹாப்பி. அப்பதான் அவருக்கு லைட்டா கன்ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகுது. கல்டிவேஷனுக்காக தானே நம்மளை விட்டு போனா, இப்ப எதுக்காக இங்க வரணும்? அப்புறம் அப்பா அவளை அனுப்பி வச்சதே அவரு தான், அவர் இதுக்காக இப்ப நாங்க ஒன்னா இருக்க ஒத்துக்கணும். இது கண்டிப்பா நிஜமா இருக்காதுங்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ண ஆளும் இப்ப அந்த இலிசன்ல இருந்து வெளியே வந்துடுறாரு. அந்த வெஸ்டம் போன அவருக்குள்ள போயிடுது. அவர் அப்பாவும் நீ இவ்வளவு சீக்கிரம் இது முடிப்பண்ணு நான் நினைச்சு பார்க்கல. ரெண்டு பேரும் திரும்ப அவங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவும் பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர் அப்பாக்கே அவரை சமாளிக்க அவரோட வெப்பன் தேவைப்படுது. நீ இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு 10 வருஷம் ஆகும் நான் நினைச்சேன். ஆனா நீ 3 வருஷத்துல முடிச்சிட்ட. இப்ப நீ பார்க்க போலாம். நம்மளும் செம ஹாப்பியா கிளம்பி நேரா ஸ்டார் ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோயினி இப்ப அங்க வராங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் செம ஹாப்பியா மீட் பண்ணிட்டு அவங்க டைத்தையும் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் ஏதோ ஆபத்துல இருக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றாரு. அம்மா உன்னோட பிரேஸ்லெட் எங்க? அவங்க தொலைச்சிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஏதோ நம்புற மாதிரி தோணல. ஆள் அவங்க கூடயே சண்டை போட ரெடி ஆகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த சோல் மாஸ்டர்ஸை பிடிச்சி எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அவனும் பேபி தான் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, ரொம்பவே பவர்ஃபுல்லான சில பீஸ்ட் அவங்களுக்கு தேவைப்படுதான், அவங்களாம் அவனை போட்டு தள்ளிட்டு அவ இதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆள் திரும்ப நம்ம ஹீரோயினை நம்பிடுறாரு. ஆனா அப்ப அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம இருக்கிறது ஸ்டார் ஃபாரஸ்டோட சென்டர் ஏரியால நிறைய பவர்ஃபுல்லான பீஸ்ட் இங்கே தானே இருக்கும். ஆனா இப்ப ஏன் இந்த இடமே இவ்வளவு அமைதியா இருக்கு? அவங்களும் ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ண ஆள் எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு. அப்ப இது எதுவுமே உண்மை இல்லையா? ஒருவேளை நான் ஒண்ணுமோ அந்த விஸ்டம் போன் கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கேனா? இப்பதான் அந்த விஸ்டம் போனோட பவர் என்னங்கிறதே நமக்கு காட்டுறாங்க. ஆள் கிட்டத்தட்ட 3 வருஷத்தை அந்த இலிஷனுக்குள்ளேயே வாழ்ந்து இருக்காரு. எது உண்மை பொய்ன்னு புரியாம ஆள் அப்படியே அவர் மண்டியை பிச்சுக்க ஆரம்பிக்க அப்படியே இந்த வீடியோவோ முடியுது. உண்மையிலேயே இந்த எபிசோட் செமையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.